வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கங்கா தனது குழந்தைக்கு பாலூட்டும் போதெல்லாம் அவளோட கொழுந்தன் அவள் அருகில் வந்து நிற்பான். ஆனால் அவளால் அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனெனில் அவளுடைய கணவன் இறந்துவிட்டதால் வீட்டை அவளுடைய கொழுந்தன் தான் கவனித்து வந்தான். அவளுடைய கொழுந்தன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான். ஆனால் கங்கா அவனிடம் ஒருபோதும் பேசியதில்லை. ஒரு நாள் இரவு அவர்கள் இருவரும் வீட்டில் தனியாக இருந்தனர். கங்கா தனது குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருக்கும்போது அவளோட கொழுந்தன் அதை பார்த்து விட்டான். உடனே கதவை பூட்டிக்கொண்டு கங்காவின் அருகில் வந்து நின்றான். அதன் பிறகு கங்கா பார்க்க மிகவும் அழகாக இருந்ததால் அவளுடைய பெற்றோருக்கு அவளைப் பற்றிய மிகவும் கவலை இருந்தது. காரணம், கங்கா மிகவும் அழகாக இருந்ததால் அவளை பார்த்த எவரும் அவளது அழகில் மயங்கி விடுவார்கள். அதனால் அவளுடைய பெற்றோர் அவளுக்கு 20 வயது முதல் மாப்பிள்ளை தேடத் தொடங்கினர். ஆனால் கங்காவுக்கு அவளது பெற்றோர் பார்த்த பையனை திருமணம் செய்ய விருப்பமில்லை. ஏனெனில் அவள் வருண் என்ற பையனை மிகவும் காதலித்தாள். அவள் வருணை காதல் திருமணம் செய்ய விரும்பினாள். வருண் பார்க்க அவ்வளோ அழகாக இல்லை. அதனால் கங்காவின் பெற்றோர் அவளுக்கு ஒரு நல்ல பையனை தேடி வந்தனர். அவளுடைய தந்தையின் சுபாவம் மிகவும் பிடிவாதமானது. அவர் கங்காவிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ வருணை திருமணம் செய்தால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்கு நிரந்தரமாக மூடப்படும். ஆனால் வருணின் குடும்பத்தினருக்கு இந்த திருமணத்தில எந்த ஆட்சேபனையும் இல்லை. வருணின் தாயார் காதலிப்பது ஒன்றும் குற்றமில்லை என்றும் சொன்னார். அவளுடைய வீட்டில் அவளுடைய தம்பி மற்றும் தாய் என மூவர் மட்டுமே வசித்து வந்தனர். கங்கா வருணுடன் அவளுடைய திருமணம் அமைதியாகவும் இரு குடும்பங்களின் சம்மதத்துடனும் நடக்க வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அது நடக்கவில்லை. சில காரணங்களால் அவளால் அவளுடைய குடும்பத்தினர் எனும் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அவள் திருமணம் செய்து கொண்டு வருணின் வீட்டிற்கு வந்தபோது அவளுடைய மாமியார், நீ கவலைப்படாதே, மெதுவாக எல்லாம் சரியாகிவிடும் என்று அவளுக்கு தைரியம் சொன்னார். கங்காவுடைய மாமியாருக்கு கங்காவின் தந்தையின் கோபம் ஒருபோதும் தணியாது என்பது நன்றாக தெரியும். ஏனெனில் கங்காவுக்கு ஒரு தங்கை இருந்தாள். முதலில் கங்காவுக்கு ஒரு நல்ல பையனுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதன் பிறகு அவளுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது கங்காவின் தந்தையின் விருப்பமாக இருந்தது. ஆனால் கங்கா காதல் திருமணம் செய்து கொண்டதால் இப்போது அவளுடைய தங்கையின் திருமணத்திற்கு தடைகள் வரலாம். வருணை திருமணம் செய்து அவனுடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வோம் என்று கங்கா நினைத்தாள். ஆனால் அவளுடைய விதி வேறு மாதிரி இருக்குவும் என்று அவளுக்கு தெரியாது. கங்கா மற்றும் வருணின் திருமணத்தால் கங்காவின் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அதனால் அவர் தங்கள் வீட்டையே பூக்களாலும் மின்விளக்கு சாரங்களாலும் அலங்கரித்தார். அந்த வீட்டில் கங்கா மிகவும் சிறப்பாக வரவேற்கப்பட்டாள். ஆனால் உள்ளுக்குள் அவளுக்கு ஒருவித பதட்டம் இருந்தது. திருமணத்திற்கு முன் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் மாமியார் வீட்டு ஆட்களின் சுபாவம் எப்படி இருக்குமோ என்ற பயம் இருக்கும். கங்கா தன் குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி இந்த திருமணத்தை செய்திருந்தாள். திருமணத்திற்கு முன்பு கங்கா தன் மாமியாரை ஒரு முறை சந்தித்திருக்கிறாள். ஆனால் பிறகு என்ன நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும் என்று கங்கா தன் மனதை தேற்றிக் கொண்டாள். வருண் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கங்கா மாமியார் வீட்டிற்கு சென்றபோது அவளுடைய மாமியாரும் கொழுந்தனும் அவளை மிகவும் அன்புடன் வரவேற்றனர். இப்போது கங்காவும் வருணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற கனவும் நிறைவேறியது. இன்று அவளுடைய திருமணத்தின் முதலிரவு ஒவ்வொரு பெண்ணைப் போலவே கங்காவின் மனதிலும் பல விருப்பங்கள் இருந்தன. இன்று அவளுடைய அந்த விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன. கங்கா தன் அறைக்குள் நுழையும் போது அவளுடைய மாமியார் அவளுடைய கையில் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து, இது ஒரு சடங்கு. வருண் அறைக்கு வந்ததும் நீங்கள் இருவரும் இந்த பாலை ஒன்றாக குடிக்க வேண்டும் என்று சொன்னார். கங்காவுக்கு தன் மாமியாரின் வார்த்தைகள் புரிந்தது. அதனால் அவள் வெட்கத்துடன் தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். பிறகு அவள் தன் அறைக்கு சென்றாள். அறைக்குள் நுழைந்ததும் அறை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதைக் கண்டாள். அவள் தன் கையில் இருந்த பால் கிளாஸை மேசையில் வைத்துவிட்டு படுக்கையில் சென்று அமர்ந்தாள். கங்கா வருணை காதல் திருமணம் செய்திருந்தாலும் உள்ளுக்குள் அவளுக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. திருமணத்திற்கு முன்பு கங்கா வருணுடன் நிறைய பேசுவாள். ஆனால் இன்று என்ன பேசுவது, அடுத்து என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை. பிறகு அவள் அமைதியாக உட்கார்ந்திருந்து தன் கணவன் வருண் அறைக்கு வருவதற்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்தில் வருண் அவர்களின் அறைக்கு வந்தபோது
அவனை கண்டதும் கங்காவின் இதய துடிப்பு அதிகரித்தது. அவளது நெற்றியில் வியர்வை வழிந்தது. வருண் மெதுவாக சென்று கங்காவின் பக்கத்தில் அமர்ந்து, என்ன கங்கா, இன்று நீ மிகவும் பயந்தவளாக தெரிகிறாய். காதலிப்பதால் குடும்பத்தை பற்றிய கவலை மனதில் இருக்கும் என்பது இயல்புதான் என்று வருணும் புரிந்து கொண்டான். அவன் கங்காவின் கையை பிடித்துக்கொண்டு, நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்வேன். உன் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் விட விடமாட்டேன் என்றான். வருண் கங்காவுடன் பேசிக் கொண்டிருந்தபோதே அவள் மிகவும் அன்புடன் அவனை பார்த்தாள். அவளுடைய கண்களில் அவனுக்கான எல்லையற்ற அன்பு தெரிந்தது. இப்போது அவளுடைய மனதில் இருந்த பயம் நீங்கியது. வருண் அவளை மிகவும் அன்புடன் கட்டிப்பிடித்து விளக்கை அணைத்தான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எல்லையற்ற அன்பை செலுத்தினர். அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. காலை அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்டு கங்கா விழித்தாள். கங்கா கதவை திறந்தபோது அவளுடைய மாமியார் வெளியே நின்றிருந்தார். அவளோட மாமியார், இன்று நம் குடும்பத்தினரை சந்திக்கும் சில சடங்கு உள்ளது. சீக்கிரம் தயாராகி கீழே வா. மேலும் கங்கா வருணையும் எழுப்பி என்று கூறினார். மாமியார் சென்ற பிறகு கங்கா கதவை மூடிவிட்டு வருணை எழுப்ப ஆரம்பித்தாள். அநேகமாக வருணுக்கு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க மனமில்லை. அவன் கங்காவிடம், ப்ளீஸ் கங்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கவிடு. நீயும் வா, தூங்கு என்று சொல்லி மீண்டும் கங்காவை தன் அணைப்பிற்குள் இழுத்தான். அப்போது கங்கா, இல்ல அம்மா இப்பத்தான் வந்தாங்கோ. சில சடங்குகள் இருப்பதாக நம்ம இருவரையும் சீக்கிரம் தயாராகி கீழே வரச் சொன்னார்கள் என்று ஒரே மூச்சில் சொன்னாள். ஆனால் வருண் கங்கா சொன்ன எதையுமே கேட்கவில்லை. ஏனென்றால் இன்று வருண் சற்று அதிக ரொமான்டிக் மனநிலையில் இருந்தான். மீண்டும் அவளை படுக்கைக்கு இழுத்தான். அதன் பிறகு கங்கா குளிக்கச் சென்றாள். குளித்துவிட்டு வந்த பிறகு அவள் ஒரு அழகான புடவையை அணிந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து வருணும் குளித்துவிட்டு தயாரானான். பிறகு அவர்கள் இருவரும் ஹாலுக்கு வந்தனர். அங்கு அனைத்து விருந்தினர்களும் அவளுக்காக காத்திருப்பதை கண்டனர். முதலில் இருவரும் ஒன்றாக காலை உணவை உண்டனர். அதன் பிறகு உடனடியாக சடங்கு தொடங்கியது. கங்காவை பார்த்த ஒவ்வொரு பெண்ணும் அவளுடைய அழகை மிகவும் புகழ்ந்தே தள்ளினர். அது கங்காவுக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. சடங்கு தொடங்கிய போது கங்காவுக்கு அவளுடைய கொழுந்தன் தன்னை மிகவும் வித்தியாசமான பார்வையில் பார்ப்பதை அவள் கவனித்தாள். ஆனால் அவள் அதை தன் தவறு என்று நினைத்து அலட்சியப்படுத்தினாள். ஏனென்றால் அவள் அவனை அன்றுதான் முதல் முறையாக பார்த்திருந்தாள். கங்காவுக்கு இன்று மிகவும் பிஸியான நாள். மேலும் அவள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். ஏனெனில் திருமணத்தை பற்றி அவள் கண்ட கனவுகள் இன்று நிறைவேறிக் கொண்டிருந்தன. கங்காவின் மனதில் எப்போதும் ஒரு பயம் இருக்கும். அது அவளுடைய மகிழ்ச்சிக்கு யாருடைய பார்வையும் விழக்கூடாது என்பதுதான். ஆனால் அவளுடைய பயம் உண்மையாகும் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. மேலும் அவளுடைய மகிழ்ச்சிக்கு யாரையாவது பார்வைப்படும்படி அவளும் நினைத்ததில்லை. வருண் அலுவலக வேலை காரணமாக அடிக்கடி வேறொரு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருந்தது. திருமணமான 6 மாதங்களுக்கு பிறகு வருண் அலுவலக வேலைக்காக வேறு ஒரு நகரத்திற்கு சென்றான். அப்போது சாலையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதில் வருண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். அந்த நாள் கங்காவின் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான நாள். இந்த செய்தியை கேட்டு கங்கா தன் உணர்வை இழந்தாள். ஏனெனில் இந்த செய்தியை நம்புவது அவளுக்கு மிகவும் கடினமாகவே இருந்தது. மேலும் அவளுடைய கணவன் வருண் இப்போது இந்த உலகில் இல்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் வருண் எப்போதும் கங்காவிடம் இந்த உறவு 7 பிறவிகளுக்கும் தொடரும் என்று சொல்வான். அப்படி இருக்கையில் அவன் எப்படி கங்காவை இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டு செல்ல முடியும்? ஆனால் மாலையில் வருணின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போது அதை பார்த்து கங்காவின் இதயம் நொறுங்கியது. கங்காவின் மாமியாரும் தன் மகனுக்காக மிகவும் அழுதார். தன் மகளுக்கு துயரம் நேர்ந்திருப்பதைக் கேட்டு கங்காவின் பெற்றோரும் கடந்த கால விஷயங்களை எல்லாம் மறந்து வருணின் இறுதி சடங்கிற்கு வந்தனர். கங்கா தன் பெற்றோரிடம் அழுது கொண்டே, உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் என் திருமணம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னாள். அதற்கு அவளுடைய பெற்றோர், இல்லை கங்கா மகளே, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் சாபம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் விதியில் எழுதப்பட்டதை இதுவரை யாரும் மாற்ற முடியவில்லை என்பதும் உண்மைதான் என்று சொன்னார்கள். அனைவரின் முன்னிலையிலும் வருண் அருகிலுள்ள சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டான். 2 நாட்களுக்கு பிறகு கங்காவின் பெற்றோர்கள் தங்கள் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தனர்.
அவர்கள் கங்காவை அணைத்து ஆசீர்வதித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர். பிறகு 2 வாரங்கள் கழிந்தன. கங்காவின் பெற்றோர்கள் மீண்டும் கங்காவை சந்திக்க வந்தனர். அப்போது கங்கா தன் அறையிலிருந்து வெளியே வந்தபோது திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுந்தாள். கங்கா மயக்கம் தெளிந்து எழுந்தபோது அவள் மருத்துவமனையில் இருந்தாள். கங்காவுக்கு சுய நினைவு வந்ததும் மருத்துவர் அவளை பார்த்து, "இன்று முதல் நீ உன் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது நீ தாயாகப் போகிறாய்" என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டு கங்காவுக்கு மகிழ்ச்சி அடைவதா அல்லது வருத்தப்படுவதான்னு தெரியவில்லை. ஏனெனில் இந்த செய்தியை கேட்டவுடன் அவள் முதலில் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் பிறகு தன் குழந்தைக்கு தந்தையின் ஆதரவு இருக்காது என்று நினைத்து வருத்தமடைந்தாள். இந்த எண்ணத்தால் கங்காவின் பெற்றோரும் சோகமாக தெரிந்தனர். ஆனால் அவளுடைய மாமியார் இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக தெரிந்தார். கங்காவின் மாமியார் அவளுக்கு அருகில் வந்து, "இந்த குழந்தை என் மகனின் கடைசி அடையாளம்" என்று கங்காவிடம் சொன்னாள். "இனி நீ உன் உடல் நலத்தையும் நம் குழந்தையையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும்" என்று சொன்னார். பிறகு கங்காவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவளோட மாமியார் அவளுக்கு திருஷ்டி கழித்து மீண்டும் ஒரு முறை அவளை வரவேற்றார். இத்தனை நாட்களுக்குப் பிறகு மாமியாரின் முகத்தில் புன்னகையை பார்த்த கங்கா உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் கங்காவின் பெற்றோர்கள் அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்தபோது அந்த தருணம் துக்கமாக மாறியது. கங்காவின் பெற்றோர் அவளிடம், "நீ இன்னும் மிகவும் சிறியவள். உனக்கு முன்பு ஒரு மழை போன்ற வாழ்க்கை உள்ளது. அதை உன்னாலோ தனியாக கடப்பது மிகவும் கடினம். நீ இந்த கருவை கலைத்துவிடு. நாங்கள் உனக்கு மீண்டும் ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்கிறோம்" என்று சொன்னார்கள். அதை கேட்டு கங்காவின் மாமியாரின் முகம் வாடியது. அவர், "இந்த குழந்தை என் மகனின் கடைசி அடையாளம். கங்கா மகளே, நீ கருவை கலைக்காதே" என்று சொன்னார். தன் மாமியாரின் மகனின் மீது அன்பை கண்டு கங்காவின் மனதிலும் தன் குழந்தை மீதான அன்பு எழுந்தது. அவள் தன் பெற்றோரிடம், "வருண் இல்லாமல் போனாலும் நான் இந்த வீட்டை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன். என் மீதமுள்ள வாழ்க்கையை நான் என் குழந்தையின் ஆதரவுடன் வாழ்வேன்" என்று சொன்னாள். கங்காவின் தந்தை அவளிடம் கோபமாக, "உனக்கு மிகவும் குறைவான வயது. ஒரு சிறிய குழந்தையை தனியாக வளர்ப்பது ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினம். எதிர்காலத்தில இந்த குழந்தையின் கல்வி மற்றும் செலவுகள் அனைத்தையும் நீ தனியாக எப்படி கவனித்துக் கொள்வாய்" என்று கேட்டார். அதை கேட்ட கங்காவின் மாமியார் சம்பந்தி, "அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்தால் நான் என் இளைய மகனை கங்காவுடன் திருமணம் செய்து வைக்கிறேன்" என்று சொன்னார். அதை கேட்டு கங்கா மிகவும் ஆச்சரியத்துடன் தன் மாமியாரை பார்த்தாள். அவளுடைய வாழ்க்கை அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. இப்போது அவளுக்கு இதை தவிர வேறு வழியும் இல்லை. ஆனால் இதை கேட்ட கங்காவின் பெற்றோர்கள் திருப்தி அடைந்து, "சரி, கங்காவுக்கு உங்கள் இளைய மகனுடன் திருமணம் நடந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை" என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி கங்காவின் பெற்றோர்கள் கங்காவை ஆசீர்வதித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர். கங்காவும் அமைதியாக தன் அறைக்கு சென்று தன் கணவனை நினைத்து, இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் நம் குழந்தையின் செய்தியை கேட்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நினைத்தாள். ஆனால் அவளுடைய விதியில் இப்படி ஒன்று எழுதப்பட்டிருக்கும் என்று அவளும் ஒருபோதும் நினைத்ததில்லை. இப்போது தன் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து கங்கா தன்னைத்தானே அதிகம் கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். கங்கா நல்ல சத்தான உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். தன்னை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சியும் செய்ய ஆரம்பித்தாள். கங்காவின் கணவனின் இறப்புக்குப் பிறகு இப்போது அவளுடைய கொழுந்தன் வீட்டின் செலவுகளை கவனித்துக் கொண்டான். அவன் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு வந்தான். அவனுடைய சம்பளமும் மிகவும் அதிகமாக இருந்தது. கங்கா அவனுடன் அதிகம் பேசியதில்லை. ஏனென்றால் அவன் எப்போதும் தன் வேலையில் பிஸியாக இருப்பான். தன் கொழுந்தனை பார்த்தால் கங்காவின் மனதில் அடிக்கடி ஒரே கேள்வி எழும்: நிஜமாகவே என் கொழுந்தன் என்னை திருமணம் செய்து கொள்வானா? ஆனால் கங்காவின் மனதில் இப்போது அவனை குறித்த எந்த உணர்வும் இல்லை. அவள் தன் குழந்தைக்காக மட்டுமே இந்த திருமணத்தை செய்து கொள்ள சம்மதித்தாள். கர்ப்ப காலத்தில் கங்காவின் மாமியார் இரவு பகல் பாராமல் அவளை பார்த்து கொண்டார். கங்காவை எந்த வீட்டு வேலையும் செய்ய விடவில்லை. இப்படியே 9 மாதங்கள் கடந்து கங்காவுக்கு பிரசவ நாள் வந்தது. அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். தன் பேரனை பார்த்த கங்காவின் மாமியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்புகள் கொடுத்தனர். சில நாட்களுக்கு பிறகு கங்காவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தபோது
அவளுடைய மாமியார் அவளை வரவேற்பதில் எந்த குறையாகவும் விடவில்லை. அவர்கள் மீண்டும் ஒருமுறை கங்காவையும் தங்கள் பேரனையும் மிகவும் சிறப்பாக வரவேற்றினர். பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் கங்காவின் பெற்றோரும் அவளை பார்க்க வந்தனர். அவர்கள் கங்காவுக்கும் அவளுடைய குழந்தைக்கும் நிறைய துணிகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களை வாங்கி வந்தனர். அதை பார்த்த கங்காவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதே சமயம் அவள் வருணை நினைத்து வருந்தினாள். இன்று வருண் இருந்திருந்தால் அவனும் தன் குழந்தைக்காக நிறைய துணிகளும் விளையாட்டுப் பொருட்களும் வாங்கி வந்திருப்பான் என்று நினைத்தாள். இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே கங்காவின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. கங்காவின் பெற்றோர் கங்காவின் மாமியாரிடம், இப்போது கங்காவுக்கு பிரசவமாகிவிட்டது. நீங்கள் சொன்னபடி உங்கள் இளைய மகனுக்கு கங்காவுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்ட கங்காவின் மாமியார், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு கொடுத்த வாக்கு நினைவில் இருக்கிறது. நான் சீக்கிரமே கங்காவுக்கு என் இளைய மகன் அர்ஜுனுடன் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார். பிறகு சில நாட்கள் கடந்து சென்றன. இப்போது கங்காவுக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. அர்ஜுன் இந்த திருமணத்திற்கு மறுத்துவிடக்கூடாது என்று அவளும் நினைத்தாள். ஏனென்றால் கங்கா இதுவரை தன் கொழுந்தன் வாயிலிருந்து தங்கள் திருமணம் பற்றி கேட்டதே இல்லை. அவள் தன் மாமியாரின் வாயிலிருந்து மட்டுமே இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். அர்ஜுன் திருமணத்திற்கு மறுத்துவிட்டால் அவள் எங்கு செல்வாள்? அவளையும் அவள் குழந்தையையும் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த கவலைதான் அவளுக்கு இரவு பகலாக இருந்தது. ஒரு நாள் இரவு கங்கா தண்ணீர் குடிக்க எழுந்தாள். சமையலறைக்கு சென்றபோது அவளுடைய மாமியாரின் அறையிலிருந்து பேச்சு சத்தம் கேட்டது. கங்கா அவளுடைய மாமியாரின் அறைக்கு அருகில் சென்று கதவில் காதை வைத்து கேட்டாள். அவளுடைய மாமியார் அர்ஜுனிடம் அவர்களின் திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அர்ஜுன் திருமணத்திற்கு மறுத்து கொண்டிருந்தான். அவன் தன் தாயிடம், கங்கா என் அண்ணி, நான் எப்படி அவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டான். அதற்கு அவளுடைய மாமியார் அர்ஜுனிடம், நீ அவளை திருமணம் செய்யவில்லை என்றால் அவள் நமது வருணின் குழந்தையுடன் சென்று விடுவாள். நான் அவளுடைய பெற்றோரிடம் உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளேன் என்று சொன்னார். அவளுடைய மாமியார் அர்ஜுனிடம் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளுமாறு கெஞ்சினார். நீ கங்காவை திருமணம் செய்து கொண்டால் உன் அண்ணனின் குழந்தைக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும். உன் அண்ணனின் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா? உன் அண்ணனின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீ விரும்பவில்லையா என்று கங்காவின் மாமியார் அர்ஜுனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் அர்ஜுனின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை. அவன் அமைதியாக இருந்ததை பார்த்து கங்கா தன் அறைக்கு சென்று திரும்பினாள். அன்று மீண்டும் கங்கா வருணை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். தன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றன என்று நினைத்து அவள் மிகவும் வருந்தினாள். கங்கா தன் வாழ்க்கையை பற்றி நிறைய கனவுகளை கண்டிருந்தாள். ஆனால் அந்த கனவுகள் நிறைவேறுவதற்கு முன்பே அழிந்துவிட்டன. இப்போது அவள் தன் குழந்தையுடன் எங்கு செல்வாள்? அவளையும் அவள் குழந்தையையும் யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து அழுது கொண்டே தூங்கிப் போனாள். காலையில் தாமதமாக எழுந்தபோது வீடு முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டாள். மேலும் வீட்டிற்கு வெளியே பந்தல் போடும் வேலை நடந்து கொண்டிருந்தது. கங்கா தன் மாமியாரிடம் இதை பற்றி கேட்டபோது அவளுடைய மாமியார், இன்று உனக்கும் அர்ஜுனுக்கும் திருமணம் என்று சொன்னார். அதை கேட்டு கங்கா ஆச்சரியமடைந்து யோசிக்க ஆரம்பித்தாள். இரவில் நான் கேட்டது என்ன? அர்ஜுன் இவ்வளவு சீக்கிரம் திருமணத்திற்கு எப்படி ஒத்துக்கொண்டான் என்றும் நினைத்தாள். ஆனால் அவளால் தன் மாமியாரிடம் இதை பற்றி கேட்க முடியவில்லை. கங்காவின் மாமியார் அவளுக்கு திருமணத்திற்கு ஒரு அழகான புடவையை கொடுத்து, இதுதான் உன்னுடைய திருமண புடவை, சீக்கிரம் தயாராகு என்று சொன்னார். திருமண புடவையை பார்த்த கங்கா மீண்டும் வருணின் நினைவில் மூழ்கினாள். இன்று வருண் உயிரோடு இருந்திருந்தால் நான் இந்த புடவையை அணிய வேண்டி இருக்காது என்று நினைத்தாள். ஆனால் விதியில் எழுதப்பட்டதை இப்போது யாராலும் மாற்ற முடியாது. கங்கா 2வது முறையாக இந்த புடவையை அணிந்து கொண்டிருந்தாள். புடவையை அணிந்தபோது அவளுக்கு தன் விதியின் மீது மிகவும் கோபம் வந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளுடைய மாமியார் அவளை வெளியே பந்தலில் அமர வைத்தார். அப்போது அவள் பார்வை அர்ஜுன் மீது விழுந்தது. பந்தலில் அமர்ந்திருந்த அர்ஜுனின் முகத்தில் சிரிப்பே இல்லை. அவன் தலையை குனிந்தபடி அமைதியாக இருந்தான். அவனை பார்த்தால் அவன் இந்த திருமணத்தை கட்டாயத்தின் பெயரில் தான் செய்வதாக தோன்றியது. அப்போது நானும் இந்த திருமணத்தை கட்டாயத்தின் பெயரில் தான் செய்கிறேன் என்று அவளும் உணர்ந்தாள். கங்கா மற்றும் அர்ஜுனின் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது.
இந்த திருமணத்தில் அவளுடைய பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அதன் பிறகு இருவரின் பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். அவளுடைய மாமியார் கங்காவை அர்ஜுனின் அறைக்கு அனுப்பிய போது அவள் மிகவும் பயந்தாள். ஏனென்றால் இன்றைக்கு அர்ஜுன் அவளிடம் எப்படி நடந்து கொள்வான் என்று அவளுக்கு தெரியாது. இன்றிரவு தன் வாழ்க்கையின் மிகவும் விசித்திரமான இரவாக இருக்கலாம் என்று நினைத்து அவள் மிகவும் கவலைப்பட்டாள். கங்கா அமைதியாக படுக்கையில் சென்று அமர்ந்து காத்திருந்தாள். இரவு 2 மணி ஆனது. ஆனால் அர்ஜுன் இன்னும் அறைக்கு வரவில்லை. அரை மணி நேரத்திற்குப் பிறகு அர்ஜுன் அறைக்கு வந்தபோது கங்கா விழித்திருந்ததைக் கண்டும் அவளிடம் எதுவும் பேசவில்லை. அதனால் கங்காவும் அவனுடன் எதுவும் பேசவில்லை. ஏனென்றால் இன்று அவர்கள் இருவருக்கும் இடையேயிலான உறவு மாறியிருந்தது. இன்று அவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற உறவில் இருந்தனர். ஆனால் கணவன் மனைவி என்ற உணர்வு இல்லை. அர்ஜுன் அமைதியாக படுக்கையிலிருந்து தலையணையை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று படுத்து கொண்டான். அர்ஜுனின் இந்த நடத்தை கங்காவை மிகவும் குழப்பமடைய செய்தது. ஆனாலும் அவளால் அர்ஜுனிடம் எதுவும் பேச முடியவில்லை. அவள் அமைதியாக தூங்கச் சென்றாள். காலையில் கங்கா தூக்கத்திலிருந்து எழுந்தபோது அர்ஜுன் அவளுக்கு முன்பே அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான். இந்த உறவை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பது கங்காவுக்கும் தெரியும். ஆனால் அவளுக்கு அதுவும் தெரியும். பேசாமல் இருப்பதன் மூலம் இதற்கு எந்த தீர்வும் கிடைக்காது. கங்காவின் மாமியார் அவர்களின் உறவில் இடைவெளி இருப்பதாக நினைத்து கங்காவிடம் இரவு முழுவதும் சோனு மிகவும் சோர்ந்து நிம்மதியாக தூங்கினாள். ஆனால் இப்போது தூக்கத்திலிருந்து எழுந்ததும் அழ ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னார். கங்கா தன் மாமியாரிடம் அவனுக்கு பசி எடுத்திருக்கும் என்று சொன்னாள். அவள் உடனே தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து பாலூட்ட ஆரம்பித்தாள். கங்கா தன் குழந்தைக்கு பாலூட்டு கொண்டிருந்த போது அர்ஜுன் அறைக்குள் வந்தான். அவனை கண்டதும் கங்கா தன் குழந்தைக்கு பாலூட்டுவதை நிறுத்திவிட்டு அவனை பக்கத்தில் வைத்தாள். அநேகமாக அவள் சற்று சங்கடமாக உணர்ந்திருக்கலாம். ஏனென்றால் இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. அவள் தன் அறைக்குச் சென்று குழந்தைக்கு பாலூட்டுவாள். அர்ஜுனும் கங்காவை பார்த்து தலையை குனித்தான். அநேகமாக கங்கா குழந்தைக்கு பாலூட்டு கொண்டிருந்தாள் என்பது அவனுக்கும் தெரியாது. அர்ஜுன் மற்றும் கங்காவின் உறவு எப்போதும் நன்றாக மாறும். அவர்களின் உறவு இதற்கு மேல் செல்லுமா என்பது அவர்கள் இருவருக்குமே தெரியாது. சில நாட்கள் கடந்து சென்றன. இப்போது அர்ஜுன் கங்காவின் குழந்தையை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தான். அவனுக்காக புதிய புதிய விளையாட்டுப் பொருட்களை வாங்கி கொடுத்தான். மேலும் தந்தையை போன்ற அன்பையும் கொடுத்தான். ஆனால் இன்று வரை கங்கா மற்றும் அர்ஜுனுக்கும் இடையே கணவன் மனைவி உறவு உருவாகவில்லை. ஒரு நாள் இரவு கங்காவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளுக்கு மிகவும் காய்ச்சல் இருந்தது. அவளுடைய குழந்தை பசியால் சத்தமாக அழ ஆரம்பித்தது. அதனால் அவள் அவனுக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாள். அப்போது அர்ஜுன் அவர்கள் அறைக்கு வந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவன் அப்படி அவளுக்கு பக்கத்தில் நிற்பதை பார்த்து அவளும் வெட்கப்பட்டாள். ஆனால் அர்ஜுன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அர்ஜுனின் இந்த நடத்தை கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் எதையாவது சொல்வதற்குள் அர்ஜுன் அவள் குழந்தையை அவளிடமிருந்து பிரித்து, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். நான் இங்கு இதை சொல்லத்தான் வந்தேன். உங்களுக்கு அதிக காய்ச்சல் உள்ளது. இந்த நிலையில் நீங்கள் குழந்தைக்கு பாலூட்டுவது சரியல்ல. அப்படி செய்தால் குழந்தையும் நோய்வாய்ப்படும் என்று சொன்னான். அவ்வளவு சொல்லிவிட்டு அவன் கங்காவின் குழந்தையை வெளியே தூக்கிச் சென்றான். அவனுக்கு அவனாகவே பவுடர் பால் தயாரித்து கொடுக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த கங்காவுக்கு தன் தவறு புரிந்தது. அவள் உடனே எழுந்து வெளியே சென்றாள். அர்ஜுன் தானே அவளுடைய குழந்தைக்கு பவுடர் பால் தயாரித்து கொடுத்து கொண்டிருப்பதை அவள் கண்டாள். கங்கா மன்னிப்பு கேட்க அவனும் அவனுக்கு பக்கத்தில் சென்றபோது அவன் கோபத்துடன் எழுந்து அங்கிருந்து சென்று விட்டான். கங்கா மற்றும் அர்ஜுனுக்கு இடையிலான உறவு குறைய எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஆனால் இன்று அர்ஜுன் செயலிலிருந்து அவன் தன் குழந்தையை மிகவும் நேசிக்கிறான் என்பதை கங்காவும் புரிந்து கொண்டாள். அர்ஜுன் மற்றும் கங்காவின் திருமணத்திற்கு 1 மாதம் கழிந்திருந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே அறையில் இருந்தும் தனித்தனியாக தூங்கினார்கள். அர்ஜுன் அதே அறையில் உள்ள சோபாவில் தூங்குவான். கங்கா தன் குழந்தையுடன் படுக்கையில் தூங்குவாள். ஒரு நாள் கங்காவின் மாமியார் கங்காவிடம், கங்கா, அர்ஜுனும் நீயும் இந்த திருமணத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு கங்கா தலையசைத்து ஆம் என்றாள். பிறகு அவளுடைய மாமியார், உங்கள் இருவருக்கும் இடையே கணவன் மனைவி உறவு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். அப்போது தன் மாமியார் என்ன கேட்கிறார் என்பது கங்காவுக்கு நன்றாக புரிந்தது.
அதனால் கங்கா இல்லை என்று தலையசைத்தாள். இதை பார்த்த அவளுடைய மாமியார், உங்கள் திருமணத்திற்கு திருமணமாகி 1 மாதமாகியும் உங்கள் இருவருக்கும் இடையே இன்னும் எந்த உறவும் ஏற்படலை என்பது முற்றிலும் தவறு. திருமணத்திற்கு பிறகு அர்ஜுன் தானாகவே உன்னிட்ட வருவான்னு நானும் நினைச்சேன். ஆனால் அந்த எண்ணம் தவறுன்னு இப்போது எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டது. அதனால நீ இத பற்றி அர்ஜுனிடம் பேசணும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உறவை நீங்கள் தொடங்க வேண்டும். ஒருவேளை அவன் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் இருவரும் இப்போது கணவன் மனைவி. அதனால் நீங்கள் என்றாவது ஒரு நாள் இந்த உறவை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டுமென்றும் மாமியார் சொன்னார். இதைக் கேட்ட கங்காவுக்கும் தன் மாமியார் சொல்வது சரிதான் என்று தோன்றியது. அதனால் இன்று இரவு கங்கா தன் அறையில் அர்ஜுனுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அர்ஜுன் அறைக்கு வந்தபோது கங்கா அவனுக்காக காத்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். கங்கா அர்ஜுனிடம், நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னாள். அதைக் கேட்ட அவன், சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது கங்கா, இப்படி எத்தனை நாட்களுக்கு நடக்கும்? எத்தனை நாட்களுக்கு ஒருவருக்கொருவர் விலகி ஓடுவோம்? நம் திருமணத்திற்கு 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை நம்மிடையே கணவன் மனைவி என்ற எந்த உறவும் ஏற்படவில்லை என்று சொன்னாள். அதைக் கேட்ட அவன் மிகவும் கோபமடைந்து, நான் இந்த திருமணத்தை அம்மாவின் பேச்சைக் கேட்டு செய்தேன். நீங்கள் குழந்தையை என் அம்மாவிடமிருந்து பிரித்து செல்லக்கூடாது என்பதற்காகவே என்று சொன்னான். கங்கா அர்ஜுனின் கையை பிடித்து அவனுக்கு புரிய வைக்க மிகவும் முயற்சி செய்தாள். ஆனால் அவன் அவள் கையை உதறிவிட்டு, மீண்டும் ஒருபோதும் என்னை தொட முயற்சி செய்யாதீர்கள். நான் இந்த திருமணத்தை என் அண்ணனின் குழந்தைக்காகவே செய்துள்ளேன். அதன் மூலம் அவனுக்கு தந்தையின் அன்பை கொடுக்க முடியும். இந்த உறவை என்னால் ஒருபோதும் இதற்கு மேல் கொண்டு செல்ல முடியாது என்று சொன்னான். அப்படி சொல்லிவிட்டு அர்ஜுன் கோபமாக அறையிலிருந்து வெளியே சென்று விட்டான். அப்போது அவனுடைய தாய் அவனுடைய கையை பிடித்து மீண்டும் அறைக்குள் அழைத்து வந்தார். ஏனென்றால் அர்ஜுனும் கங்காவும் பேசிக் கொண்டிருந்த போது கங்காவின் மாமியார் வெளியே நின்று எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்தார். கங்காவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தன் வாழ்க்கை தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று அவளும் நினைத்தாள். பிறகு அவள் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்றும் முடிவெடுத்தாள். அவள் அர்ஜுனிடமிருந்து விவாகரத்து பெற்று அவனை கைவிட்டுவிட்டு தன் பெற்றோர் வீட்டிற்கு செல்வாள். தன் முடிவினால் தன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பது கங்காவுக்கும் தெரியும். ஆனால் இப்போது அவள் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். அப்போது இரவு 2 மணி ஆகியிருந்தது. அர்ஜுன் அறைக்குள் வந்தபோது கங்கா அவனிடம், நாளை நாம் இருவரும் விவாகரத்து பெற்றுக்கொள்வோம். இந்த கட்டாயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மேலும் நான் என் குழந்தையின் பாரத்தை உங்கள் மீது சுமத்த விரும்பவில்லை என்று சொன்னாள். அதை கேட்ட அர்ஜுன் கங்காவை படுக்கையில் உட்கார வைத்து அவளுடைய காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். அர்ஜுனுக்கு திடீரென்று என்ன ஆனது என்று கங்காவுக்கு புரியவில்லை. அப்போது கங்கா அர்ஜுனுக்கு பின்னால் தன் மாமியார் நிற்பதை பார்த்தாள். கங்காவின் மாமியாரும் கைகூப்பி கங்காவிடம் மன்னிப்பு கேட்டு, கங்கா மகளே, அர்ஜுனுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடு என்று சொன்னார். அர்ஜுன் கங்காவின் கையை பிடித்து, கங்கா, என்னை மன்னித்துவிடு. இதுவரை நான் உன்னிடம் நடந்து கொண்ட விதத்திற்கு நீ என் அண்ணனின் மனைவி மற்றும் என் அண்ணி என்பது உனக்கும் தெரியும். அதனால தான் என்னால் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள என் மனதை சம்மதிக்க வைக்க முடியவில்லை. இனி நான் இந்த உறவை முன்னோக்கி எடுத்துச் செல்ல என்னால் முடிந்தவரை முயற்சி செய்வேன். ஒருவேளை அதற்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படலாம் என்று சொன்னான். இன்று அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் தன் அண்ணனை நினைத்து, இன்று அண்ணன் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டிருக்காது. மேலும் நம் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் என்று சொன்னான். வருணின் பெயரை கேட்டதும் கங்காவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் அர்ஜுனிடம், சரி, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயம் தருகிறேன். ஆனால் நம்ம கணவன் மனைவி உறவை ஏற்றுக்கொள்ளும் வரை, அதுவரை நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்தால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாது. நாம் பேசாமல் இருப்பதால் நமக்குள் ஒரு சுவர் எழுந்துவிட்டது என்று சொன்னாள். அப்போது கங்காவின் மாமியார் முன்னே வந்து கங்காவின் நெற்றியில் முத்தமிட்டு, மகளே, நீங்கள் இருவரும் கணவன் மனைவி உறவில் முன்னேறி மகிழ்ச்சியாக இருங்கள். இதைவிட வேற என்ன வேண்டும்? என் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதைவிட என் வாழ்க்கையில எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னாரு. அதன் பிறகு கங்காவின் மாமியார் அவர்களின் அறையிலிருந்து வெளியே வந்தார். அர்ஜுன் மற்றும் கங்காவும் தங்கள் அறையில் தூங்கினார்கள்.
இப்போது அர்ஜுனின் நடத்தை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசவும் ஆரம்பித்தனர். சீக்கிரமே கங்கா மற்றும் அர்ஜுனுக்கு இடையிலான தூரம் குறைந்தது. இப்போது அவர்களிருவரும் மெதுவாக ஒருவருக்கொருவர் நெருங்கி வந்தனர். ஒரு நாள் அர்ஜுன் கங்காவை வெளியே அழைத்துச் சென்றான். கங்கா முதல் முறையாக அர்ஜுனுடன் அவனுடைய பைக்கில் வெளியே சென்றாள். அன்று பைக்கில் சில சமயம் பைக்கை மெதுவாக ஓட்டுவான், சில சமயம் வேகமாக பிரேக் போடுவான். வேகத்தில் இருக்கும்போது அர்ஜுன் பிரேக் போடும்போது அவர்கள் இருவருக்கும் இடையே தூரம் குறைந்தது. கங்கா அவனுக்கும் நெருக்கமாக வந்தாள். கங்காவின் பார்வை பைக்கின் கண்ணாடியில் விழுந்தபோது அவளுக்கு அர்ஜுனின் முகத்தில் ஒரு குறும்பு சிரிப்பு தெரிந்தது. அவன் இதை வேண்டுமென்றே செய்கிறான் என்பதை அவளும் புரிந்து கொண்டாள். இப்போது கங்காவும் அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அப்போது அர்ஜுனின் முகத்தில் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி பரவியது. மாலையில் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது கங்கா வீட்டிற்குள் ஓடிச் சென்றாள். அவள் பார்த்தாள். வீட்டில் யாரும் இல்லை. கங்காவுக்கு தன் குழந்தையை பற்றி கவலை ஏற்பட்டது. அர்ஜுன் அவளை பின்னாலே இருந்து அழைத்தான். அர்ஜுன் அவளுக்கு பக்கத்தில் வந்ததும் கங்கா அவனிடம், "என் குழந்தை எங்கே? அத்தை எங்கே?" என்று கேட்டாள். அதற்கு அர்ஜுன், "நீ அவர்களைப் பற்றி கவலைப்படாதே. அவர்கள் இருவரும் அத்தை வீட்டிற்கு சென்றுள்ளனர். நாளை காலை வரை திரும்பி வந்து விடுவார்கள்" என்று சொன்னான். அதன் பிறகு அர்ஜுன் கங்காவை அவர்களின் அறைக்கு அழைத்துச் சென்றான். அறையில் கதவை திறந்ததும் அறை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதைக் கண்டு கங்காவும் ஆச்சரியம் அடைந்தாள். அவளும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனெனில் அவளுடைய அறை திருமண இரவில் இருந்ததைப் போலவே அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு அறைக்குள் நுழைந்தனர். இன்று இரவு அவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அறைக்குள் சென்றதும் அர்ஜுன் கங்காவிடம், "இன்று நான் வேண்டும் என்றே உன்னை வெளியே அழைத்துச் சென்றேன். ஏனென்றால் உனக்காக இந்த சர்ப்ரைஸ் அனைத்தையும் திட்டமிட வேண்டும் என்பதற்காக" என்றும் சொன்னான். அர்ஜுன் வாயிலிருந்து இதை கேட்ட கங்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இப்போது அர்ஜுன் மெதுவாக கங்காவுக்கு நெருக்கமாக வந்தான். ஆனால் கங்கா அவனை மெதுவாக தள்ளிவிட்டு அவனிடமிருந்து விலகிச் சென்றாள். ஏனென்றால் அர்ஜுனின் மயக்கும் பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரிந்தது. அர்ஜுன் மற்றும் கங்காவின் திருமணத்திற்கு இப்போது 2 மாதங்கள் கடந்துவிட்டன. இப்போதுதான் அவர்களுக்கு இடையிலான கணவன் மனைவி உறவு உண்மையிலேயே தொடங்கியது. அர்ஜுன் கங்காவின் கையை தன் கையில் இறுக்கமாக பிடித்து, "இந்த உறவை நாம் இறக்கும் வரை தொடருவோம்" என்று சொன்னான். அர்ஜுனின் வாயிலிருந்து வாயில் வைத்து, "கங்கா ப்ளீஸ், அர்ஜுன் இனி ஒருபோதும் இறக்கிறதை பற்றி பேசாதே" என்று சொன்னாள். இதை கூறும்போது கங்காவின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அர்ஜுன், "சரி, இனி நான் ஒருபோதும் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வரவழைக்கும் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன். நடந்ததை மறந்துவிடு என்று என்னால் உன்னிடம் சொல்ல முடியாது. ஆனால் இனி நான் உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன்" என்று சொன்னான். அர்ஜுன் கங்காவை தன் அணைப்புக்குள் எடுத்து அறையின் விளக்கை அணைத்தான். இன்று அவர்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் தொடங்கியது. அவர்களுக்கு இடையறான தூரம் இப்போது அன்பாக மாறியிருந்தது. இப்போது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக வந்திருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் இதய துடிப்ப தெளிவாக கேட்க முடிந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்